என் குழந்தையே, இன்று உனக்கு நான் அளிக்கும் இந்த அருள்வாக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஒரு தெய்வீக தருணத்தை நீ தொட்டு விட்டாய். இன்று முருகனை நீ தரிசித்தாய் என்றால் அது சாதாரண பார்வையல்ல, உன் வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடிய அதிர்ஷ்டத்தின் பார்வை. இன்று முருகனுடைய திருவுருவத்தை நீ நினைத்தாலே போதும், அவருடைய அருள் நிழலாக உன்னுடைய இல்லத்துக்குள் வந்து நுழையும் என்று யார் மூலமாவது இன்று நீ சொல்ல உன் செவிகளால் கேட்பாய். உன் வீட்டில் மகிழ்ச்சியான சூழலை அது தானாக ஏற்படுத்திவிடும். நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது முருகனுடைய அருள்தான் நம் வாழ்க்கையில் பிரதிபலித்து கொண்டு இருக்கின்றது என்பதை நீ அச்சசலாக உணர்ந்து விடுவாய். முன்பு உன்னை சிக்க வைத்த பிரச்சனைகள், தகராறுகள், மனக்கவலைகள் எல்லாமே இன்று முதல் சிறுக சிறுக விலக தொடங்கிவிடும். முருகனுடைய பார்வை உனக்கு பாமரனாய் இருந்த சுமைகளை எல்லாம் அகற்றி சாந்தமாய் வாழ வழிவகுக்கும். சுப அறிகுறிகள் காத்திருக்கின்றது. முடிவே தெரியாத பாதையில் நடந்து கொண்டிருப்பதைப் போல எங்கு செல்வது, எங்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்று அறியாமல் உன் வாழ்க்கை பயணம் இருக்கின்றது. இதுதான் உன் பாதை, உன் இலக்கு, இதைதான் நீ அடைய வேண்டும், இதுதான் உன் விதியாக உள்ளது என்பதை நான் உனக்கு தெளிவாக அறிகுறிகளின் மூலம் காட்டுவேன். சுப பலன்கள் எல்லாம் இனி உனக்கு கிடைக்கும்படி நான் வழி செய்வேன். அன்பான ஒருவருடைய வருகை, நல்ல செய்தியோடு, எதிர்பாராத சந்தோஷத்தோடு, இவை அனைத்துமே உன் இல்லத்தின் வாசலில் இப்பொழுது வந்து நிற்கப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கை தரம் இப்பொழுது உயரத் தொடங்கும். பண வசதி பெருகி நற்பெயரோடு நீ உன்னுடைய வேலையில் மதிப்பும் பெறுவாய். பொருள், புகழ், நற்பெரு எல்லாமே இனி உன்னை அதிர்ஷ்டத்தோடு தேடி வரும். இன்று நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அற்புத தரிசனம் உன்னுடைய உள்ளத்தை ஆன்மீகமாக உயர்த்தக்கூடியது, மனதிற்கு அமைதியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. தினசரி தியானம் செய், பிரார்த்தனை செய், கூடுதல் சக்தியை நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய். உன் வாழ்க்கை இந்த நொடி முதல் புத்தம் புது மலர் போல பூத்து குலுங்குகின்றது. அந்த நறுமணம் உன் வீடு எங்கும் பரவி அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நான் தரும் அருள்வரம், அந்த சுபம் உன்னுடைய வீட்டு வாசலில் தான் இப்பொழுது நிற்கின்றது. என்னை அன்போடு வழிபாடு செய்து வரவேற்றாயானால் நான் உள்நுழைந்து விடுவேன். நடக்கக்கூடாது என்று சில விஷயங்களை நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். அது நடந்தால் உனக்கு கேடு விளைவிக்குமோ என்று பயப்படுகின்றாய். ஆனால் எதை நடத்த வேண்டும், எதை நடத்தக்கூடாது என்று அறிந்தவன் நான் தான். நீ நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயத்தில் சில ஆபத்துகள் இருப்பதால் சற்று நான் தள்ளி வைத்திருக்கின்றேன். அந்த ஆபத்துகள் எல்லாம் விலகி சென்றவுடன் தானாக அது உன் வாழ்க்கையில் நடந்தேறும். அதுவரை முருகன் உன்னை காக்க வைக்கின்றேன் என்று நினைக்காமல் காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் என்று நினை. கந்தன் காக்க வைக்கின்றேன் என்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். உன்னை காப்பாற்றுவதற்கு தான் அந்த காத்திருப்பு என்பதை தெரிந்து கொண்டு சந்தோஷமாக நீ இருக்க முயற்சி செய். கவலைகளை நீ உன் மனதிற்குள் நுழைய அனுமதிக்காமல் சந்தோஷத்தை உன் மனதிற்குள் நுழைய அனுமதித்து எல்லா நேரங்களையும் நல்ல நேரமாக, சந்தோஷம் நிறைந்த நேரமாக நீயே மாற்றிக்கொள்ள வேண்டும். யார் யாரோ எப்படியோ வாழ்கின்றார்கள். ஆனால் உன் வாழ்க்கையை நீ ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கின்றாய், ஒரு வரைமுறைக்குள் வாழ்கின்றாய். அந்த நீதியும் நேர்மையும் தர்மமும் ஒழுக்கமும் அந்த நல்ல பண்பும் குணமும் இப்பொழுது வரை என்னில் உன்னை தங்க வைத்திருக்கின்றது. எப்பொழுதுமே இனி நீ என் இதயத்துள் இருப்பாய். நல்லது நடக்கும்.